அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. எப்போ மாதிரி இன்னைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட கொலாப் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இலான் மஸ்க் ட்விட்டருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒருத்தராக இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். Oneplus Nord CE2 Lite இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. நத்திங் ஃபோன் 1 இதோட இன்னொரு கான்செப்ட் ரெண்டு ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 802ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இன்றைக்கி டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்சங் உடைய F23 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கிவ்அவே வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அன்பாக்சிங்லேயே. ஸோ நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த வீக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வின்னர் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ யாராவது கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா இப்போவும் ஓப்பனாக தான் இருக்குது, நீங்கள் போய் கமெண்ட் பண்ணலாம். நேற்று தான் ட்விட்டருடைய லார்ஜஸ்ட் சிங்கிள் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க், அதாவது டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் உடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்றைக்கி ட்விட்டருடைய ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டராக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், நேற்று சொல்லும்போது வந்து பேசிவ் ஸ்டேக் ஹோல்டராக தான் நான் இருப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ட்விட்டருடைய சிஇஓ பராக் அகர்வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, அவங்க வந்து எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம், அதனால் அவங்கள நாங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலான் மஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டருடைய ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி காலையில் அவங்க ஒரு ட்வீட், அதாவது ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து எடிட் பட்டன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து இந்த ஃபீச்சர் தான், எடிட் ஆப்ஷன் எப்போ வரும்னு. ஸோ அதை தான் போலாக க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போலை தான் ட்வீட்டாக இன்றைக்கி காலையில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்லவே வேண்டாம், எல்லாருமே வந்து எஸ் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ட்விட்டரில் வந்து எடிட் பட்டனும் வரலாம் அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சர் கூடிய விரைவில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் செக்ஷனில் தான், குரூப்பில் வந்து போல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இவங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் பீட்டா வெர்ஷனில் ரிவீல் ஆக்கு. அகைன் இந்த போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் வந்து குரூப் அட்மின் ஷேர் பண்ணலாம், ஆப்ஷன்ஸோட இவங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுவும் வந்து நம்மளுடைய சேட் மாதிரி வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக பண்ணியிருக்காங்க. அதோட பீட்டா வெர்ஷன் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் iOSல தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது iOS வெர்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆண்ட்ராய்டுக்கு அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, டெலகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போல் ஃபீச்சரில் வந்து கிட்டத்தட்ட 10 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் வாட்ஸ்அப் எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல போல் செக்ஷனில், அது இன்னும் ரிவீல் ஆகலை. ஸோ வாட்ஸ்அப்லேயும் கூடிய விரைவில் போல் ஃபீச்சர் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஜியோ அண்ட் டிவிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களுடைய கொலாபரேஷன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பிபியோட தான். ஜியோ பிபி அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கல் சொல்யூஷன்ஸ்க்கான கொலாபரேஷன் தான். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் ஃபியூச்சர் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுடைய முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் தான். ஸோ ஜியோ அண்ட் டிவிஎஸ் கொலாப் பண்ணி பிக்கஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். ஆப் அப்படின்னு சொல்லும்போது ஜியோ பிபி பல்ஸ், இந்த ஆப்பில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். யாரெல்லாம் எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது உங்கள் நியர்பை லொக்கேஷனில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். நியர்பை நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்க, 3 வீலர் வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்குமே சார்ஜிங் ஸ்டேஷன் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த ஆப் வழியாக அதை நம்ம ஈஸியாக லொக்கேட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேற்று சைன் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் நம்ம எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் 5G நெட்வொர்க் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நெட்வொர்க் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல 2022 மார்ச்சில் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போண்ட் ஆகி மே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மேல வந்து இது கன்ஃபார்மாக வந்து கண்டக்ட் ஆகும், ஆக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல ஆக்ஷன்ஸ் முடிஞ்சதுன்னா அதுலேருந்து உங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு போபால் சிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, மேலே கண்டக்ட் ஆக போகிற ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன்ஸ் என்ன, ப்ரைஸிங், என்னென்ன ஸ்பெக்ட்ரம் பேண்ட்ஸ் அப்படிங்கிறத 7 இல்லைனா 10 நாளுக்குள்ளே நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னும் ட்ரை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 7 to 10 டேஸ்க்குள்ளே என்னென்ன பேண்ட்ஸ் வந்து இந்தியாவில் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ட்ரை மூலயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. SBI கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யோனோ அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கணும்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான்.
யோனோ அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI உடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து யோனோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI அனுப்புறது கிடையாது, இது ஒரு ஸ்கேம் மெசேஜ் அப்படின்னு தெரியுது. ஸோ உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிறதும், இது ஸ்கேம், அதனால் யாருமே இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம், யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி SBI தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சாம்சங் A73 ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரீ புக் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு நேற்றே டெக் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன ப்ரைஸில் இருக்கும் ப்ரீ புக் பண்ணணும்னா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 40,000 மேலே 41,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பேஸ் வேரியன்ட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து A53 வந்து உங்களுக்கு 35,000 இருந்ததுனால இந்த ப்ரைஸில் இந்தியாவில் இருக்கலாம். ப்ரீ புக் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3,000 rupees கேஷ்பேக் வந்து நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் அண்ட் SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் 3,000 rupees உங்களுக்கு கேஷ்பேக் அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து சாம்சங் உடைய பட்ஸ் 6,990 வர்த் பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ரீ புக்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர்ஸோட வந்து வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும் சாம்சங் உடைய A73. நத்திங் பிராண்டு கீழே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. நத்திங் ஃபோன் 1 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ லான்ச்க்கு முன்னாடி நிறைய கான்செப்ட் ரெண்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணலாம். நேற்று ஒரு கான்செப்ட் ரெண்டர் ரிவீலாக இருக்குது. இந்த கான்செப்ட் ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நத்திங் பிராண்ட் வந்து ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கிரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் ரெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவுட்லுக் டிசைன் இந்த மாதிரி லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டர் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனல் ரொம்பவே வித்தியாசமாக இந்த வாட்டி உங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி உங்களுக்கு ரிட்ஜஸோட வந்து பேக் பேனலோட நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ ரிவீலான ரெண்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது OnePlus உடைய நாட் சீரீஸில் அடுத்ததான் இந்தியாவில் OnePlus Nord CE2 Lite இதுவும் லான்ச் ஆக போது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாட் CE எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் அலர்ட் ஸ்லைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. அகைன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தான் இமேஜஸ் இங்கே ரிவீலாக இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 695 LCD பேனலோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட அண்டர் 20Kல OnePlus தரப்புலேருந்து முதல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போது. இது Moto G22s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஏப்ரல் 8 அன்னைக்கு லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ MediaTek உடைய Helio G37 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. அதோட LCD பேனல், HD+ டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட மோட்டோரோலா உடைய G22 இந்தியாவில் ஏப்ரல் 8 அன்னைக்கு. POCO பிராண்டிங் கீழே அடுத்ததாக இந்தியாவில் POCO M4 5G லான்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 700 இந்த சிப்செட்டோட இந்தியாவில் வரலாம் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ POCO அப்படின்னு சொன்னாவே இந்த பிரைட் எல்லோ கலரோட தான் இங்கேயும் ரிவீலாக இருக்குது. பெரிய கேமரா மாடியூல், இன்னொரு பிளாக் கலர் வேரியண்ட்டும் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைன் அதாவது ட்ரிபிள் சென்சார்ஸோட POCO M4 ஒரு 5G டிவைஸாக இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் இவங்க குரூப்பில் கொண்டு வராங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலாக நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ட்விட்டர் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டைம் பாஸ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.